வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இந்தியாவின் ஃபைனான்ஷியல் கேபிட்டல், ரிச்சஸ்ட் நகரம், பணக்கார நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையில் நடந்த சம்பவம் உலகெங்கும் பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு விஷயத்தை முன்வைக்குது. அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த சம்பவம் அமைஞ்சதாக நம்ம சொல்லலாம். கடந்த திங்கட்கிழமை என்ன ஆச்சு, ஒரு பலத்த ஒரு சூறாவளி காற்று இடியோட மழை பெஞ்சுது. அந்த மழை பெய்யவும் அவங்க அங்கே அது நார்மலாகவே ரொம்ப ஒரு பிஸி ஒரு நகரம். அது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அதாவது ஒரு கார் பார்க்கிங்க்கே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அந்த மும்பை கவர்மெண்ட்டே என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, யாரும் கார் எடுத்துகிட்டு போகாதீங்க, பக்கத்தில் அதாவது சில தூரங்களுக்கு காரில் போகாமல் நடந்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கார் வாங்குறதுனாவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் அங்கே உள்ள ஜனத்தொகை நெருக்கடி தான் காரணம். அப்படி இருக்கும்போது இந்த காற்று மழை இதெல்லாம் நடந்தப்போ என்ன ஆச்சுன்னா, அது காட்கோப்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மக்கள்லாம் அந்த மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் எல்லாரும் ஒதுங்கியிருக்காங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் திடீர்னு என்னாச்சு, அதுக்கு மேலே ஒரு 100 அடி உயரம் உள்ள ஒரு பில்போர்டு அங்கே இருக்குது. அதாவது ஒரு பேனர், அவ்வளோ பெரிய பேனர். இது அட்வர்டைஸ்மெண்ட்க்கெலாம் பயன்படும் மிகப்பெரிய பேனர் அது. அந்த ஒரு பேனர் இந்த காற்று பலத்த காற்றில், இந்த சூறாவளி காற்றில் அது விழுந்ததில் அருகில் இருக்க வீடு இருக்குது. அங்கே இருந்த மக்கள் நிறைய பேர், இன்னும் சொல்லப்போனால் அது பக்கத்தில் மெயின் ரோடு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 14 பேர் அதில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் 74 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்களாம். இதில் டிஸ்சார்ஜ் ஆகாமல் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 44 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒருத்தர் ஐசியூலேயே இருக்கிறார். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. இது அந்த இடத்துலையும் இன்னொரு பிஸியான பிளேஸ் எதுன்னு பார்த்தா மும்பை ஏர்போர்ட்டு. இந்த 2 இடத்துலையும் சரியான நெருக்கடி இருக்கக்கூடிய அந்த இடம். இங்கே நடந்த இந்த சம்பவம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிரு. பேனர் வைக்காதீங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம தமிழ்நாட்டிலையும் அது போல் சம்பவங்கள் நடந்தது. பேனர்னால் ஒருத்தவங்களுக்கு காயப்பட்டு இறந்து போனது, அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரே சமயத்தில் இத்தனை மக்களை காவு வாங்குச்சு அப்படின்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ இந்த பேனர் யாருக்கு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஈகோ மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனி. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் கான்ட்ராக்டில் அந்த பேனரை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு யார் டைரக்டர் அப்படின்னு பார்த்தா பூவேஷ் பிரபுதாஸ் பிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய 51 வயது உடையவர். இவர் தான் இதோட டைரக்டர். ஸோ இவங்க மேலே இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பிண்டே மேலே ஏற்கனவே நிறைய குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த வருட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரேப் கேஸும் இவர் மேலே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஒரு எலெக்ஷன், இவர் சுயேட்சையாக ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் அவர் அவர் கலந்துட்டதப்போ அந்த சமயத்தில் அவர் மேலே ஒரு 21 இன்ஸ்டன்சஸ் நடந்ததாக சொல்லப்படுது. இன்னும் 2 செக் மோசடி கேஸும் அதில் இருக்குது. அது அவங்க பேசி அதை ஓரளவு அதை தீர்த்துட்டதாக சொல்லப்படுது. ஸோ இத்தனை குற்றங்கள் இவர் மேலே இருக்குது. இப்போதைக்கு அவர் தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க.
இன்னும் சொல்லப்போனால் இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப அதாவது அவங்களுடைய உறவுகள் எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு வழியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது இத்தனை பேரை ஒரே இடத்துல அந்த காவு வாங்கின அந்த பேனர் வந்து இதுக்கப்புறம் இந்த பிஎன்சி, அதாவது மும்பை முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன், அவங்க வந்து இப்போ தான் அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னும் எவ்வளோலாம் பேனர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய புகார்கள் இருந்ததாக சொல்லப்படுது இந்த பேனர் சம்மந்தமாக. ஸோ இந்த சம்பவத்தை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பேனர்களில், அதாவது இல்லீகலாக வைத்திருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் இப்போ அகற்றப்படுறதா சொல்லப்படுது. இந்த பேனர் சம்மந்தமாக ஆல்ரெடி பிஎம்சி வந்து ரயில்வே கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்ததாக சொல்லப்படுது. அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் வந்து நடந்தது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லப்படுறது. இன்னும் இது போல் நிறைய ஒரு 14 பேரை காவு வாங்கின இந்த சம்பவம் வந்து மக்கள் அனைவரிடமும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அங்கே உள்ள கமிஷனர் வந்து இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்படும், இனி இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறவங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பில்லவுட் ஒன்ஸ், இவங்களுக்கெல்லாம் காயப்பட்டவங்க, இறந்தவங்க, இவங்களுக்காக அவர் ரொம்ப ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து சொல்கிறாரு. இது போல் இந்த மாதிரி எப்போவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ எல்லா இதையும் வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை வந்து அகற்றுறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தவறுன்னு தெரியும் போதே சில மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு பாதிப்பு வந்து ஆயிருக்காது. அதாவது ஒரு இயற்கை சீற்றங்களை வந்து நம்மளால் தடுக்க முடியாது, அது நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் இது போல் சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, அதாவது அஷ்யூர்டாக லீகலைஸ்டு விஷயங்களை செய்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியும். இல்லீகலாக நடக்கப்படுற விஷயத்துக்கெல்லாம் வந்து யார் காரணமோ அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து இதுக்காக பொறுப்பேற்க முடியும். பட் இருந்தாலும் இறந்தது என்னவோ பல உயிர்கள், யார் பொறுப்பெடுத்தாலும் போன உயிர் வந்து திரும்பி வராது தான். ஆல்ரெடி இவ்வளவு ஜனத்தொகை இருக்கக்கூடிய நெரிசலான அந்த இடத்துல, இப்படி ஒரு நகரத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து எவ்வளோ பேர் கூட்டமாக ஒரே இடத்துல அது வந்து பலி வாங்குது. அதுதான் வந்து இப்போ இந்த பிஎன்சி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 40க்கு 40 சைஸ் பேனர் தான் வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணலாம். ஆனால் இந்த காட்கோப்பரில் இருந்த இந்த பேனரும் வந்து 120க்கு 120. இது எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய பேனர் வந்து விழுந்தால் என்ன ஆகும், இது எவ்வளோ ஒரு சர்ஃபேஸ், எவ்வளோ மக்கள் அந்த இடத்துல கவர் ஆவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஒரு பெட்ரோல் பம்ப், அது அப்படி இருக்கிற இடத்துல ஸ்பார்க் எதுவும் வரக்கூடாது. ஏன்னா அது நடந்தால் இன்னும் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹைட்ராலிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுவலாகவும் யூஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.